ரெஸ்டாரண்ட்டில் சைனீஸ் சாப்பாடு சாப்பிட்றது வந்து லைக் இட்ஸ் யூஷுவல் காமன் அண்ட் லைக் வி ஆர் ஆல்வேஸ் த லைக் பர்சன் ஹூ திங்ஸ் டிஃப்ரெண்ட்லி. எப்படி வந்து நூடுல் பாக்ஸில் சர்வ் பண்ணுறது எப்படி இருக்குன்ற ஒரு கான்செப்ட் வந்துச்சு. ஒரு நாளைக்கு வந்து 100 கஸ்டமர் வச்சுருந்த இடத்துல we were done with like 10,000 customers per day. So suddenly like we were not able to match that like expectation of that kind of people. சைனீஸ்ன்னு சொன்னாலே இது மூணும் சென்னை பீப்புள் மைண்ட்லேருந்து எடுக்க முடியாது. பிகாஸ் த 90% பீப்புள் டோன்ட் வாண்ட் டு ட்ரை இன்னோவேஷன் இன் சென்னை. கோவிட் அஃபெக்ட் ஆனோடனே நோபடி நோ எப்படி கோவிடை ஹேண்டில் பண்ணும், இன்க்ளூடிங் அஸ். 20 அவுட்லெட் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தார். எப்படி மேன் பவரோட சேல்ரி ரெண்டல் எப்படி கவர் பண்ண போகிறோம் என்ன எதுன்றது 2-3 days லைக் ஒன்றுமே புரியல. Hi guys, watch like Red Box story in Connectwoods. Don't miss it. வெல்கம் டு Connectwoods சார். இன்றைக்கி நம்ம கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆண்டர்ப்ரனர் அண்ட் ஃபவுண்டர், ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனர் மிஸ்டர் பிரசன்னா, ரெட் பாக்ஸோட ஃபவுண்டர் இருக்கார். ஸோ அவர்கிட்ட நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ் அண்ட் இன்ஸ்பிரேஷனல் டாக்ஸ் பேசலாம். ஹாய் சார். ஸோ வாட்ஸ் யுவர் ஸ்டோரி சார்? ஹவ் யூ கெட் இன் டு ரெட் பாக்ஸ்? எப்படி இந்த எவல்யூஷனாக இருந்தது ரெட் பாக்ஸோட? ரெட் பாக்ஸ் பேசிக்கலாக வந்து லைக் ஒரு 5 பார்ட்னர்ஸ், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் டுகெதர் we were having chat about just starting something different. Like then like, the idea of like starting a Chinese restaurant came in. So like then we started like Chinese story, or 80-seater restaurant. Porurla we started with like in the year 2015, 5 partners together we started like a Chinese story restaurant, and like, it was doing good. After 6 months time like we thought ஒரு ஐடியா, சம்திங் இன்னோவேட்டிவ் ஐடியா வேணும். லைக் சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் வந்து லைக் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சைனீஸ் சாப்பாடு சாப்பிட்றது வந்து லைக் இட்ஸ் யூஷுவல் காமன் அண்ட் லைக் வி ஆர் ஆல்வேஸ் த லைக் பர்சன் ஹூ திங்ஸ் டிஃப்ரெண்ட்லி in all the partners in their profession always thinks different. ஸோ என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு வந்து there is a concept of எப்படி வந்து நூடுல் பாக்ஸில் சர்வ் பண்ணுறது எப்படி இருக்குன்ற ஒரு கான்செப்ட் வந்துச்சு. சரி, வி டிஸ்கஸ்ட் வித் அவர் ஷெஃப் ஆல்சோ எப்படி இது பண்ணலான்னு. அப்போது ஹீ செட் லைக் இது சின்ன பாக்ஸாக இருக்கிறனால திஸ் வில் இது கட் ஆஃப் த ரெவென்யூ ஆஃப் த ரெகுலர் ஈட்டர்ஸ் அண்ட் அதர் திங்ஸ். அவங்க ஃபேமிலியோடு வராங்க, தே வாண்ட் டு என்ஜாய் தட் டைம் லைக் இட் ஒன்ட் பி டன். இட்ஸ் மோர் ஆஃப் அ அவுட்டோர் திங். ஸோ அவுட்டோரில் எதாவது பண்ணலான்னு. So we said okay, even though the concept is it was not possible to serve in the Chinese story, we said like the concept is nice, let's go with the concept. Appo we said like okay, appo red box nu or box design pannom. It took us at least 3 months to design the box. And the box la pathina ulla varu like idu film irukum. அந்த ஃபிலிம் வந்து லைக் என்னென்னா லைக் இது ஹீட் ரெசிஸ்டன்ட் லைக் ஃபிலிம் இருக்கும். ப்ளஸ் இந்த பாக்ஸ் ஷேப்பு அண்ட் த கலர் அண்ட் த லோகோ டெக்ஸ்டர் அந்த சைனீஸ்னால் ரெட் கலரு அண்ட் அட்ராக்டிவ் ரெட் ஆல்வேஸ் லைக் அட்ராக்ட் பீப்புள். ஸோ ஆல் திஸ் இன்டென்ஷனில் லைக் வி டிசைன் திஸ் பாக்ஸ் அண்ட் லைக் இந்த ஃபோல்டு கொண்டு வரதுக்கே லைக் வி நீட் டு எக்ஸ்பிளைன் டு எம் லைக் பேப்பர் கட் பண்ணி அண்ட் தென் வி நீட் டு ஃபோல்ட் எம் அண்ட் தென் சே இப்படி தான் வேணும் எனக்கு, அதில் ஃபிலிம்ஸியாக இருந்துச்சு, ஹவு மச் எம்ஜி யூஸ் பண்ணோம், எவ்வளோ பாக்ஸ் இது பண்ணணும், கிரேவி எப்படி போடுவோம். இப்போதைக்கு வந்து லைக் வி ஆர் டூயிங் கிரேவி இன் கண்டெய்னர். இனிஷியலி வந்து நாங்கள் பவுச் போட்டு ட்ரை பண்ணோம். அதை வந்து லைக் அகெயின் வந்து கட் பண்ணுறது டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. சூடாக இருக்கும் போது பேக் பண்ணால் ரீஹீட் ஆகுது ஃபுட்டு. அதேமாதிரி சேலஞ்சஸ் வி ஃபேஸ்ட் இன் த இனிஷியல் பீரியட். தென் வி ஸ்டார்டட் ஆஃப் சென்ட்ரல் கிச்சன் வச்சு அங்கேருந்து ஃபுட் வி யூஸ் டு சென்ட் இட். அங்கே வி ஹேட் லைக் நைஸ் ஜெர்மன்லேருந்து லைக் பாக்ஸஸ் லைக் இம்போர்ட் பண்ணியிருந்தோம் டு லைக் ட்ரான்ஸ்ஃபர் த ஃபுட் ஃப்ரம் சென்ட்ரல் கிச்சன் டு த அவுட்லெட்ஸ். அப்போது கியாஸ்ன்னு சொல்லிட்டு வி ஹேட் அ டைப் வித் பிபிசிஎல், பாரத் பெட்ரோல் பங்க்கில் 3 கியாஸ் டிசைன் பண்ணியிருந்தோம். அந்த 3 கியாஸில் வந்து வி வில் ஹேவ் லைக் ஒன் லைக் கேஷியர் டு அண்ட் லைக் ஃபுட். he will just bill it along with that and then he will give it. இது வந்து லைக் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா we were there very prime location and our box was red color. இந்த பாக்ஸ் ஷேப்லேயே கியாஸ் ஷேப் பண்ணியிருந்தோம். So people were attracted by the colors. Then like the quality of food also we were able to deliver. Only one issue we had is like people were not able to, they didn't think it is a fresh food.
we have to reheat and give it to the food. Morning போன food வந்து like evening வந்து, then we were doing a lunch batch and dinner batch, but we couldn't this one cater. And one more thing is the demand started increasing the moment like food portal வந்து they started off like this one. Food portal வந்து they started this one food in the revolution ஆகணும்போது they also went into offers and other things there. The reach of the audience like suddenly என்னன்னா ஒரு நாளைக்கு வந்து 100 கஸ்டமர் வச்சிருந்த இடத்துல we were done with like 10,000 customer per day. So suddenly like we were not able to match that like expectation of that kind of people. Food will get over and other thing. Then we said like why not like start outlets, each outlets with kitchen attached. Then only like started with like Chinese red box outlets. Okay. 3 outlets, one in Gopalapuram, one in Alvarpet, and one in one in Gopalapuram, one in Ananagar, one in Velachery. That's how Red Box started. Okay. So you also do franchise for Red Box, right? So உங்களோட marketing and creative production வந்து like boxesல இருந்து brandingல இருந்து it's very unique way. So how you get into it? Every franchise எப்படி pull பண்ணுங்க? In the demand வந்து it didn't stop there. அதுக்கப்புறம் இந்த 3 outlet போட்டதுக்கு அப்புறம் and the moment like we had delivery partners, we ourselves had a delivery to deliver this one. So by the time Swiggy started delivering the food. So Swiggy start பண்ணதுக்கு அப்புறம் we were able to reach per day about 200 orders was able to deliver. Okay. So that was like big inspiration for us, saying that. And like இது வந்து everybody who tasted the food like that time, just imagine ஒரு நாளைக்கு வந்து like there was like about like 500 people eating your food. Suddenly it became 5,000 numbers, like 5,000 people eating your food in one day. So it was like multiplying every month on month. So the numbers of people who's eating, there are people who is there eating the Red Box itself, then they wanted the concept. And second thing is one of our partners is already into franchising model, natural sort of franchising model. Kumaravel irukkumbodhu obviously everybody knows this is going to be franchising. Okay. So we were waiting for the right time and right this thing. The moment like we were confident, adukapra we went on to franchising model. Okay, so tell about your partners in business. So how supportive they are and see innovation ungaloda process eppadi irukku. Each partner has like different skills altogether. If I like say like 5 partners, Anita handles accounts, like she is very good at accounts. And then I have a partner like Bindu handles all the marketing and other things. Sweta takes care of the social media and other things, all the social medias and like whatever you say the branding like another thing, it is Sweta and Bindu like which is there. And Vaibhav is like totally into like the upcoming trends, what is to be like innovation done for the product and other things, all this Vaibhav. And I being like me having like experience in like social, so this one already in the hotel management like experience, I take care of the operations. This is how like we share our work, we like, collectively we get our ideas to the table and we try to execute it. And we are with our trends, because like every partner has their own like business altogether attached with this, so their experience also like added to the Red Box experience. Okay, so Chennai is most ungaloda clients வந்து அதிகமாக ஆர்டர்ஸ் எந்தெந்த ஃபுட்ஸ் மெனூஸில் போகுது சார்? சென்னையை பொறுத்தவரை சென்னைக்கு வந்து லைக் ஒன்லி லைக் மெயின் ஐட்டம் இஸ் ஷெஷ்வான் ரைஸ். ஷெஷ்வான் ரைஸு, லாலிபாப்பு, ஸ்வீட் கார்ன் சூப். திஸ் வந்து சைனீஸ்ன்னு சொன்னாலே இது மூணும் சென்னை பீப்புள் மைண்ட்லேருந்து எடுக்க முடியாது. பிகாஸ் 90% people don't want to try innovation in Chinese. They are like want to stick to them. Chinese na Szechuan rice. அது வந்து like it's there. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 years ஆனால் கூட Szechuan rice is our top selling item. Then our introduction of soup, nobody expected us to do a soup in a delivery like that. Like, and then we had like especially imported some like boxes, soup containers, especially for delivering the soup. And like our soup was like with kids, like we had a tremendous response and other thing. And hale and healthy also soup. So soup was consumed like good with our customers. So, soup and momos. Soup and momos were our signature. High selling point. Yeah, plus the like Szechuan rice and other thing. See, Szechuan rice is the end of the day. If people always want to like go for something which is a mixed rice. If you see the concept, biryani வந்து நம்ம ஊரில் வந்து கிளிக் ஆனதுக்கு காரணம் என்னென்னா மிக்ஸ் ரைஸ். அதுக்கு ஒரு கிரேவி தனியாக ஒன்று போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் ரைஸ் ஆர்டர் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு கிரேவி, அது மீல்ஸு, அது என்ன ஒரு 10 ஐட்டம் வரும். இதுனா ஒரே ஒரு பாக்ஸு நீங்கள் பிரியாணி கொடுத்தா போதும். பிரியாணி நம்ம ஊரில் ஹிட் ஆனதுக்கு காரணம் என்னென்னா கன்வீனியன்ஸ் ஆஃப் ஈட்டிங் தான்.
கன்வீனியன்ஸ் ஆஃப் பேக்கிங், கன்வீனியன்ஸ் ஆஃப் ஈட்டிங்கிறதுனால தான் பிரியாணி இது. இப்போ பிரியாணி வந்து லைக் இப்போ நான் வெறும் ரைஸ் அண்ட் லைக் இது வந்து லைக் சிக்கன் கிரேவியை வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்தா அதுவும் பிரியாணி தான். ஸோ அது லைக் என்ன பீப்புள் டோன்ட் வாண்ட் டு லைக் ஆர்டர் 1-2 டிஷ்ஷஸ், அது ஒரே டிஷ்ஷில் போகுது. ப்ளஸ் லைக் இந்த பிரியாணிலேயும் ஃப்ளேவர்ஸ் நிறையா இருக்குது, நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிரியாணி இருக்குது. எவ்ரிபடி இஸ் ட்ரைங் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரியாணி நவ். த கான்செப்ட் இட்ஸ் பிரியாணின்னா tempting also, like the word itself, like everybody will sell biryani. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா like highest cuisine is like Chinese. ஸோ உங்களோட யூஎஸ்பியே வந்து கன்வீனியன்ஸ் ஆஃப் ஈட்டிங் அண்ட் அதுதான் கன்வீனியன்ஸ் ஆஃப் ஈட்டிங். ஃபஸ்ட்டு யூஎஸ்பியை பார்க்கும் போதே நாங்கள் வந்து லைக் ஏன் வந்து 6 month டைம் நாங்கள் எடுத்துக்கிட்டோம்னா we want it to be lightweight. Okay. We don't want anything to be heavy and we want it to be attractive and we want it to be disposable. அண்ட் we இப்போ கேரி பண்ணணுன்னு ஒரு நெசசரி இருக்கக்கூடாது. இந்த சென்ஸ் ரெட் பாக்ஸ் வரும், அதை எதில் பேக் பண்ணுறதுன்றது இல்லை. ரெட் பாக்ஸ் வரும் 90% வந்தீங்கன்னா ஈவன் நீ ஸ்டார்டட் ஆஃப் எவ்ரி ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணிங்கன்னா ரெட் பாக்ஸ் இருக்கும். ஏன்னா லைக் ஃபில்லிங் ஃபுட் வாஸ் லைக் அவ்வளோ ஒரு பாக்ஸ் வாங்கினா 2 பேர் 3 பேர் சாப்பிட்லாம், அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த ரேஞ்சில் இருக்கும் போது லைக் இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து ரெட் பாக்ஸ் இருக்கும். நிறைய பேர் ஃபோட்டோவே அனுப்பியிருக்காங்க எனக்கு. ஸோ உங்களோட இன்னொரு இம்பார்ட்டண்ட் வந்து இந்த பயோடிகிரேடபிள் மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அதை பற்றி இந்த 6 month R&Dயில் நாங்கள் என்ன பேசிக்கலாக இது பண்ணோம்னா we were thinking about லைக் எப்படியெல்லாம் இது பயோகிரேடபிள். ஏன்னா we were thinking about futuristic. அப்போ பிளாஸ்டிக் பேனும் கிடையாது, இதுவும் கிடையாது. ஃபியூச்சரிஸ்டிக் திங்கிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது பேப்பரில் தான் இருக்கணும், எங்களுக்கு பிளாஸ்டிக் இருக்கக்கூடாதுன்றது. இதே ஷேப்பு பிளாஸ்டிக்கில் தான் கிடைக்கும், பேப்பரில் கிடைக்காதுலாம் சொல்லும் போது லைக் we were very adamant saying that பேப்பரில் தான் வேணும், எங்களுக்கு பயோடிகிரேடபிள் மெட்டீரியல் தான் வேணும். செகண்ட் வாட் ஹேப்பன் இஸ் லைக் அப்போது இனிஷியலாக வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு போனதே வந்து லைக் வி வாண்ட் டு டூ லைக் இப்போ இது உடன் ஃபோக் அண்ட் லைக் உடன் ஸ்பூன் தான். ஆனால் அப்போ அவைலபிலிட்டி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, எங்களுக்கு ஷார்ட் சப்ளை எங்கள் டிமாண்டுக்கு இல்லைன்னும் போது தான் தென் தட் வாஸ் அ டைம் லைக் தமிழ்நாடு கவர்மெண்ட் இஸ் லைக் டன் பேன் ஆன் லைக் பிளாஸ்டிக் வரும்போது தெர் ஆர் லாட் ஆஃப் லைக் சப்ளை ஆஃப் லைக் பிளாஸ்டிக் ஃபுல்லாக பேன் பண்ணுவோம். ஆப்வியஸ்லி அப்போ வந்து என்னென்னா இது வந்துச்சு, எங்களுக்கு வந்து லைக் ஆல் திஸ் வுடன் ஸ்பூன் அண்ட் லைக் ஃபோக்கெல்லாம் வந்துச்சு. இன்ஃபேக்ட் லைக் வி ஆர் திங்கிங் அபவுட் யூஸிங் எ எடிபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு we tried very difficultly, we tried like our level best to reach that guy and say edible spoons கண்டிப்பாக எங்கள் கான்செப்டில் கொண்டு வரணும். பட் ஆனால் edible spoons வந்து லைக் இட் ஆல்மோஸ்ட் லிட்ரலி பாக்ஸோட காஸ்ட் வந்துச்சு 7 rupees 8 rupeesன்னும் போது கஸ்டமருக்கு அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போயிடும்ன்றதுனால தான் we didn't go ahead with like edible spoon. Otherwise we were very very clear like we want to go with the edible spoon. அது ஒன்று இருக்கும்போது ரெண்டாவது வந்து லைக் உள்ளே வச்சுருக்க கிரேவி கண்டெய்னரை வாட் வி தாட் வி ஷுட் பி யூஸிங் எ சக்கில் வந்து சக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்குது. அந்த சக் வந்து சுகர் கேன் இதில் ஸ்டாச்சில் பண்ணது. ஸோ அது வந்து பயோடிகிரேடபிள். பட் அகெயின் அதுலேயும் என்னென்னா இதில் கிரேவி வந்து லைக் இட் கான் வித்ஸ்டாண்ட் த ஹீட். ஸோ அதில் இட் டசன்ட் ஹேவ் லைக் இது இருக்குல்ல லிட் இல்லை, அதனால தான் எங்களால் அதுலேயும் போக முடியாமல் இல்லை. அண்ட் சீலிங் வச்சது தென் அகெயின் பிளாஸ்டிக். அதனால் எங்களுக்கு அது கரெக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாதனால தான் we are doing our R&D to find out இன்னும் எப்படி பயோடிகிரேடபிளாக வந்து we can give to the customers பார்த்துட்டே தான் இருக்கும். ஓகே சார். ஸோ கோவிட் டைம்ஸில் ஹவ் யூ மேனேஜ் யுவர் பிஸ்னஸ்? பிகாஸ் எல்லா ஹோட்டல்ஸுமே வந்து டைனிங் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஹவ் யூ, நீங்கள் ஆல்ரெடி டைனிங் உங்களுக்கு இல்லை, ஸோ ஹவ் யூ மேனேஜ் டு? கோவிட் பற்றி நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி சொல்லணும். லைக் என்னென்னா பேசிக்கலாக கோவிட் அஃபெக்ட் ஆனோடனே நோபடி நோ எப்படி கோவிடை ஹேண்டில் பண்ணணும், இன்க்ளூடிங் அஸ். கோவிட் வந்த உடனே கோவிடை எப்படி ஹேண்டில் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஐ திங்க் லைக் ஃபர்ஸ்ட் லாக்டவுன் வாஸ் லைக் அரௌண்ட் லைக் 25th of March or 21st of March if I'm right. ஸோ அதில் என்னென்னா ஃபஸ்ட்டு 5 days கம்ப்ளீட் ஷட் டவுன், அவுட்லெட்டும் க்ளோஸ் ஆகிடுச்சு. But like we were thinking that period of time like we had around like 18 outlet கிட்ட இருந்துச்சு. 18 to 20 outlet we had. 20 outlet க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தா எப்படி மேன் பவரோட சேல்ரி ரெண்டல் எப்படி கவர் பண்ண போகிறோம் என்ன எதுன்றது 2-3 days லைக் ஒன்றுமே புரியல. இன்ஃபேக்ட் எல்லாருக்கும் அதே நிலைமை தான், யாருக்கும் ஒன்றும் புரியல எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறது, எப்படி இது பண்ணுறது. பட் லக்கலி ஃபர்ஸ்ட் லைக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் கவர்மெண்ட் வந்தபோது ரெஸ்டாரண்ட்ஸ் கேன் டூ டேக் அவே அண்ட் ஹோம் டெலிவரின்னு சொன்னது தான் வந்து வாஸ் அ பிக்கெஸ்ட் திங் லைக் வி ஃபேஸ் ஸோ ஃபார். அது சொன்னும் போது த பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ் ஹூ ஹேட் அஸ்
ஏன்னா எங்களுக்கு டைனிங் கிடையாது கம்ப்ளீட்டாக. ஸோ எல்லாமே லைக் வந்து QSR மாடல், வேறு லைக் குவிக் சர்வீஸ், லைக் அவர் கான்செப்ட் இஸ் டிசைன் லைக் தட். குவிக் சர்வீஸ், கம் டேக் இட், அண்ட் இன்ஃபேக்ட் இஃப் இட் இஸ் அப்ராட் எங்களுக்கு வந்து லைக் வந்து அழகாக காரில் வந்தியா டேக்அவே, லைக் மெக்டானல்ஸோட டேக்அவே கவுண்டர் மாதிரி நீ பிக்அப் யுவர் ஃபுட் அண்ட் கோன்னு மாதிரி. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வி டோன்ட் ஹேவ் தட் திஸ் ஒன். ஸோ ஹி ஹேஸ் டு ஸ்டாப், ஹி ஹேஸ் டு go to the counter and see the menu, order it and take in 10 minutes and go. இதுதான் எங்கள் கான்செப்ட். ஸோ எங்கள் லோகோலேயும் பார்த்தீங்கன்னா லைக் ஃப்ரெஷ் ஃபுட் ஆன் த கோன்னு தான் போட்டிருப்போம். ஸோ அந்த கான்செப்டில் இருக்கும்போது வி செட் லைக் ஹவு வி ஆர் கோயிங் டு லைக் சர்வை திஸ் பேண்டமிக். ஸோ லக்லி அந்த 5 டேஸ்க்கு அப்புறம் லைக் ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ ஓப்பன்ட் அப். வி லாஸ்ட் ஒன்லி 5 days, like 0 sales in 5 days alone. 5 daysலேருந்து we started. April again, like of course we didn't do like, if our turnover for the brand was about like 3-4 crores, now we did about like 1.5 crore, 50% of the slash. But one thing luckily what we faced at that time is like we were able to give a quality and hygienic food at that given time is the biggest challenge, because எங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் லைக் we don't have a hotel management chefs and other thing. ஒரு லைக் லேமேனாக வந்து அந்த பையனுக்கு வந்து இந்த ஒரு டிசீஸோட இம்பேக்டை புரிய வச்சு நீ க்ளவுஸ் போட்டு சமைக்கணும், இது கேப் போட்டு சமைக்கணும், மாஸ்க் போட்டு சமைக்கணும்னு சொன்னால் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் ஹிம் டு கிச்சனில் மாஸ்க் போட்டு சமைக்கணும்னும் போது இன்ஃபேக்ட் லைக் தே ஆஸ்க் சம் பீப்புள் டு லைக் வேர் PPE kit and work. PPE kit போட்டு கிச்சனில் இருக்கணும்னா யோசிச்சு பாருங்கள் அவன் நிலைமை எப்படி இருக்கும். பட் லைக் வித்தவுட் PPE kit he was asked to wear mask and then like hand gloves. ஸோ கிச்சனில் கடாய் இது பண்ணுறவன், கிச்சனில் டாஸ் பண்ணுறவன், லைக் ஹவு ஹி வில் புட் அ க்ளவுஸ் அண்ட் லைக் டாஸ் இட், எ வெரி டிஃபிகல்ட் டாஸ்க். தென் we need to give him like breaks, a lot of breaks. We have to make sure his social distance is taken care. Staff accommodation அவனோட social distance maintain பண்ணணும், அவனுக்கு health care பண்ணணும், அவன் temperature, and like there was supports from like food industry also, like temperature checks has to be monitored, and then they were having safety badges and other stuff to call this. So all this were impacting our like we were learning on the process, like nobody is an expert in the COVID, like so everybody was learning in the process of like how hygienically things can be done in the future. See, hygieneன்றது வந்து நம்ம ஊரில் வந்து எவ்வளோ ஒரு இம்பேக்ட் இருக்குன்றது வந்து you know it better. Like hygiene வந்து like in future, I personally, because we are running into the brand, like I can say like hygiene is going to play a major role in like this time. If you don't see a hygiene today, youngster ordering patternல பார்த்தீங்கன்னா hygiene badge உங்க ரேட்டிங்ல வந்து hygiene certificate இல்லைன்னா red box இது youngsters doesn't want to order. ஸோ அதுதான் இப்போ இதையே பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் அது வந்து எப்படி அது வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரியில் வந்து எப்படி ஒரு இம்பேக்ட் ஆக போகுதுன்றது எல்லாரும் அதில் கேன் பி ப்ரிப்பேர்ட் தெம்செல்ஃப். And other waves coming in, lot of waves are coming in, like you know like how to like pan yourself. So hygiene is a like very key factor for the industry. Okay. So how are you giving a franchise? Tell about your franchise model and tips to upcoming entrepreneurs in food industry. So in 2015 we started like 16 we started Redbox. One and a half years we were like doing our own outlets and other thing. By the time the demand, as I said, the like Swiggy Zomato vandadanaala like the demand adhigama aanadanaala, so like everybody want to like open a franchisee and franchisee for Redbox. So what is the why Redbox franchise is attracting the youngsters? Now we kept the investment cost like very low. So we said like 20 lakhs irunda, less 20 lakhs is good enough for you to start a Redbox store. We collected franchisee fees and then like adile interior, adile kitchen, adile vandu like we will train and give my manpower, and then we like set up for them, tie up like Swiggy Zomato. In fact literally like business open பண்ணி உங்களுக்கு கையில் அதாவது ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்கும் போது like எப்படி வந்து இது அப்பார்ட்மெண்ட்ஸ் பில்டிங் ஓனர் வந்து சாவி கொடுக்குறாரோ அதே மாதிரி நாங்கள் வந்து ஒரு ஓப்பன் ரெஸ்டாரண்ட்டை ஃபுல்லாக செட் பண்ணி அவருக்கு அந்த கீயை கொடுத்துருவோம் அவருக்கு. Even though they only doing it, but on process he will be like doing. And 90% like 2016-17 யாரெல்லாம் எங்கிட்ட ஃப்ரான்ச்சைஸி எடுத்தாங்களோ ஆல்மோஸ்ட் லைக் 10 to 12 ஃப்ரான்ச்சைஸீஸ் வந்து எல்லாம் 2 outlets வச்சுருக்காங்க. இவங்களே தான் 2 outlets வச்சுருக்காங்க. ஸோ மோர் தென் த அதர் பீப்புள், திஸ் பீப்புள் ட்ரஸ்டிங் த பிராண்ட், இட்ஸ் த சிக்னேச்சர் கீ ஃபார் த growth of the Redbox, I would say.
ஸோ ரெட் பாக்ஸ் எவ்வளோ அவுட்லெட்ஸ் இருக்குது சார்? இந்தியா ஃபுல்லாக எவ்வளோ அவுட்லெட்ஸ் இருக்குது? உங்களோட ஃபியூச்சர் கோல்ஸ் என்ன? ரைட் நோ லைக் ரெட் பாக்ஸ் வந்து 32 அவுட்லெட்ஸ் இருக்குது அண்ட் லைக் 4 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டில் இருக்குது. லைக் வி ஆர் தேர் இன் லைக் தமிழ்நாடுல இருக்கும், லைக் அண்ட் வி ஆர் தேர் இன் பாண்டிச்சேரி அண்ட் இது கர்நாடகாவில் இருக்கும். தென் வி ஆர் தேர் இன் தெலுங்கானா அண்ட் வி ஆர் ஆல்சோ தேர் இன் ஆந்திர பிரதேஷ். And then like future la vandu we want to expand in a pace like at least like 3 outlets minimum for a month, like we want to do it that way. Like 2023 we are looking at 100 outlets. This is our target, like this one. Super sir. And we are also looking into launching a green box with a pure veg Chinese like outlets. So that box will have like concentrating on like only like இது வெஜ் க்ரௌட். லைக் வெஜ் சைனீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சங்கீதாவில் பார்த்தீங்கன்னா வெஜ்ஜில் போய் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து லைக் பார்த்தீங்கன்னா 90% பீப்புள் வந்து லைக் வெஜ்ஜு போய் சைனீஸ் சங்கீதாவில் போய் வெஜ் சைனீஸ் சாப்பிட்ற ஆளுங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த க்ரௌடு டு அட்ராக்ட் தம் லைக் வி ஆர் திங்கிங் அபவுட் ஜஸ்ட் கான்சன்ட்ரேட்டிங் ஆன் ஒன்லி பியூர் வெஜ் கிச்சன் and that will have like green box, like we will launch it like very soon, like in 1 or 2 months like we will be launching it. Super sir. So other one question actually, like in the vegan foods இப்போ ஃபியூச்சரில் வந்து ஃபியூச்சர் இண்டஸ்ட்ரியில் வந்து இப்போ நான்வெஜ்ஜை வந்து அந்த அதோட செல்ஸை வச்சு க்ரோ பண்ணி டெவலப் பண்ணுறாங்களே, ஸோ அது ஏதாவது உங்களுக்கு ஐடியாஸ் இருக்கா? ஸோ ஹவ் இட் எவால்வ் இன் எங்களை பொறுத்தவரை ஒரே ஒரு கான்செப்ட் தான், வெஜிடேரியன் தான், நான்வெஜ் தான். இப்போ வெஜ்ஜை வந்து லைக் நான்வெஜ்ஜாக மாற்றுறது, நான்வெஜ்ஜை வந்து வெஜ்ஜாக மாற்றுறது, நான்வெஜ் மாதிரி வெஜ் மாதிரி நான்வெஜ் இதெல்லாம் கிடையாது. லைக் வெஜிடேரியன் சாப்பிட்டு போட்டோம், நான் வெஜிடேரியன் இட் இஸ் பர்சனல் சாய்ஸ் ஆல்சோ. லைக் யாரையும் இங்கே வந்து லைக் வி ஆர் நாட் ட்ரைங் டு எஜுகேட் அண்ட் திங். எஸ் வி வில் ஸ்பெண்ட் லைக் மணி ஆன் லைக் டூயிங் R&D. எது லைக் இது ஹெல்த் மெனுவில் இது பண்ணுவோம், இம்யூன் பூஸ்டரில் வந்து லைக் மெனூஸ் லைக் டெவலப் பண்ணுவோம், மேக் யுவர் ஓன் பாக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு. இப்போ உங்களுக்கு வந்து ஷெஸ்வான் சாஸ் பிடிக்கும், உங்களுக்கு வந்து நாப்கின் சாஸ் பிடிக்கும், அடுத்து உங்களுக்கு இது இருக்கு. அப்போ என்னென்னா லைக் ஐயோ என்னென்னா 4 சாஸ் தான் இருக்கேன், ஸோ ஒரு 10 வெரைட்டிஸ் ஆஃப் சாஸ் கொடுப்போம் அவனுக்கு. ஸோ ஹீ வில் மேக் ஹிஸ் ஓன் பாக்ஸு. ஸோ லைக் ரைஸ் பேஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஹீ கேன் கோ இன்டு லைக் சாசஸ் அண்ட் தென் மீட் ஆல்சோ அண்ட் தென் ஹீ வில் கெட் ஹிஸ் ஓன் மேக்கிங் ஹிஸ் ஓன் பாக்ஸு. சேம் திங் நூடுல்ஸ் as a concept and then he can do that. So like we want to innovate the menu on this way only. We are not trying to like teach like vegetarian how like I will give like non-veg as a veg la வந்து like we are not trying to as of now like we are not doing, and futureல வந்துச்சுன்னா வந்து like பார்க்கலாம் எப்படி பண்ணலாம். ஓகே சார், சூப்பர் சார். இட்ஸ் ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாக்காக இருந்தது உங்களோட. அண்ட் கங்க்ராட்ஸ் ஃபார் ஃபியூச்சர் கோல்ஸ்.